அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு நில அளவைத்துறையில் 42 ஆண்டு காலம் பணிபுரிந்து தொழில்நுட்ப மேலாளராக பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வுக்கு பிறகு எனது வழிகாட்டியாக இருந்த நில அளவைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய நிலையில் நிலத்தினுடைய மதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலையில், நிலத்தினுடைய தேவையும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட அளவே நிலம் இருக்கிறது. இந்த நிலையில நிலத்தினுடைய தேவை அதிகரிக்கும் போது சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கும் பல்வேறு தனி மனித தேவைக்கும் நிலம் நமக்கு தேவைப்படும் நிலையிலே நில உரிமைதாரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சிரமப்பட்டு வருகின்றார்கள். ஆகவே நில அளவை சம்பந்தமாக, நில ஆவணங்கள் சம்பந்தமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தனி மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் நிலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு அவர்கள் நிலத்தை வாங்கும் போதும் விற்கும் போதும் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் ஆவணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற வரலாற்று நில ஆவணங்கள் கண்காட்சி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக நடைபெற்ற நிலம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மாநாட்டில் நிலத்தை முறையாக மேன்மை செய்வதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் கோவையில் வருவாய்த்துறை சார்ந்த சில அளவை உட்பட பல்வேறு துறையில் ஓய்வு பெற்றோர் இணைந்து நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை துவங்கியுள்ளனர். இதற்கான துவக்க விழா அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் முத்துராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வரலாற்று நில ஆவணங்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சி வரலாற்று ஆவணங்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், நில மேலாண்மை பயிற்சி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகிய பணிகளை மேற்கொள்வது, விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் நில மேலாண்மை திறன்களை மேம்படுத்துவது, நில பயன்பாடு, விவசாயம், சுற்றுச்சூழல் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் ஆராய்ச்சி செய்வது, நிலப்பதிவுகளை நவீனமயமாக்குதல், நில அளவீடு செய்தல் போன்ற நில மேலாண்மை தொடர்பான பணிகளை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்த நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளதாக முத்துராஜா தெரிவித்தார்.